மதுரை அருகே சின்னத்திரை நடிகை வீட்டின் மேல் மாடியின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, காயமடைந்தவருடைய நிலை என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டம் குசலம்பட்டி அருகே உள்ளது செக்காடுண்ணி. இந்த ஊரை சேர்ந்தவர் சந்திரசேகரி. அவர் சின்னத்திரையில் சிறு சிறு படங்கள் நடித்து வருகிறார். இந்த நிலையில் செக்காடுண்ணில் அவர் வீட்டில் மேல் மாடி மராமத்து பணி நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இன்று முகூர்த்த நாள் என்பதால் இந்த பகுதியில், மதுரை மாவட்ட பகுதியில் எப்பொழுதுமே முகூர்த்த நாள் என்றால் காதணி விழா, இல்ல விழா, திருமண நிகழ்வு நடைபெறும். அப்பொழுது தெருக்களில், சாலைகளில் நல்ல சத்தம் வரக்கூடிய பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் பட்டாசு வெடித்து செல்வது வழக்கமாக உள்ளது. இது குறித்து பொதுமக்கள் பல முறை புகார் தெரிவித்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட கோரிக்கையாகும். மேலும் அந்த கூரை இடிந்து விழுந்ததில், இந்த பட்டாசு வெடி சேர்த்ததனால் கூரை இடிந்து விழுந்தது. இதனால் அந்த கூரையின் அருகே, அந்த வீட்டின் அருகே காய்கறி வாங்கிட்டு கொண்ட தினேஷ் என்பவர் படுகாயம் அடைந்தார். அவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செக்காடுண்ணி போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். மேலும் இப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை என்னவென்றால், இந்த நிகழ்வுகளில் இல்ல நிகழ்வுகளுக்காக வேண்டி உசிலம்பட்டி பகுதியில் அதிகமான முறையில் பட்டாசுகளை, சத்தம் வரக்கூடிய பட்டாசுகள், தெருக்களை மாசுபடுத்தக்கூடிய அளவில் காகித தூள்கள் பரவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்த கோரிக்கை பல நாள் வைத்தும் மாவட்ட நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்ள என்பது இப்பகுதி மக்கள் நீண்ட நாள் குற்றச்சாட்டாக உள்ளது. நன்றி ரவிச்சந்திரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.